ஹாய் மக்களே, நான் உங்க பெட்டிக்கடை பிரபாத். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வாரமா வீடியோ போடல, ரொம்ப சங்கடத்தில் இருப்பீங்க. அதாவது கொஞ்சம் வேலையாகி போச்சு, கொஞ்சம் பிஸி ஆயிட்டு, அதனால வீடியோ போட முடியல. அதனால இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு நம்மள பேட்டி எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால பேட்டிக்குள்ள போகலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரபாத்தனை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களுக்கு இந்த பெட்டிக்கடையை வச்சுதான் பெட்டிக்கடை பிரபாத்துங்கிறது பயங்கர ஃபேமஸ் ஆனீங்க. இந்த பெட்டிக்கடை தான் உங்களுக்கு வாழ்வாதாரமா இல்ல வந்துட்டு வேற ஏதாவது உங்களுக்கு தொழில் தெரியுமா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அப்பா, நமக்கு தெரியாத தொழிலே கிடையாது. எல்லா வேலையும் செஞ்சாச்சு மக்களா. கல்வெட்டு, மண்வெட்டு, புளி எடுப்பு, களை எடுப்பு, கை வைப்பு, தை சுமப்பு, உரம் போடுதல், உரம் வெட்டுதல், சுண்ணாம்பு தெளித்தல், சொட்டு நிலம் அடித்தல், மருந்து அடித்தல், எல்லா வேலையும் தெரியும் மக்களே. எனக்கு தெரியாத வேலையே கிடையாது. ஆளினால் அழகுராஜா மாதிரி எல்லா வேலையும் செஞ்சாச்சு. ஏலக்காட்டுக்கும் போயாச்சு. அது இல்லாம வேற பிசினஸும் செஞ்சாச்சு. கப்பை, ஏத்தப்பழம் எல்லாம் ஹோல்சேலா பண்ணியாச்சு. சிக்கன் வெட்டியாச்சு, சிக்கன் உரிச்சாச்சு, எல்லா வேலையும் செஞ்சாச்சு மக்களே. இதனால் நான் என்ன சொல்ல வரோம்னா, அந்த கோவில்ல நம்ம படாத பாடு இல்ல, கஷ்டங்கள் இல்ல. இந்த கஷ்டத்தை நம்ம உணரணும். அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம், மற்றவங்கள சிரிக்க வைப்போம். அதனாலதான் இந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். என்னால 4 பேர் சிரிக்கிறீங்கன்னா சந்தோஷம். எனக்கு ஆதரவு கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Thank you all.